வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். வான்மலர் நிகழ்ச்சியில் வரும் சின்ன சின்ன வெளிச்சங்களில் பேசும் திரு ஜே அருள் பிரகாஷ் என்ற பேச்சாளர் மன ரீதியாக ஒரு மனிதனுக்கு ஏற்படும் 4 விதமான பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறார். ஒன்று, மனம் நிறைவடையாமல் இருப்பது, எதிலும் திருப்தி இல்லாத நிலை. இரண்டாவது, இன்னொருவரை பார்த்து எனக்கு இப்படி நிகழவில்லையே, எனக்கு கிடைக்கவில்லையே என ஏங்குவது, கம்பேரிஷன். மூன்றாவது, எல்லா இடங்களிலும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது. நான்காவது, இந்த உலகில் நடப்பது எல்லாமே எனக்கு எதிராகவே நடக்கிறது என்று நினைப்பது. அன்பானவர்களே, நம் மனதில் கூட இப்படிப்பட்ட சில எண்ணங்கள் வந்து போகலாம். வேதம்தான் நம் மனதின் காயங்களுக்கெல்லாம் மருந்து. இந்த 4 பிரச்சனைகளுக்கும் வேதத்தின்படி பதில் கூற பிரயாசப்படுகிறேன். மனம் நிறைவடையாமல் திருப்தி இல்லாமல் இருக்கும்போது பவுலின் இந்த அனுபவத்தை நினையுங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்களில், எந்த நிலையிலும் நான் மனரம்பியமாக, அதாவது மன நிறைவாக வாழ கற்றுக்கொண்டேன். ஆம், பவுலுக்கு இயேசுவே அவருடைய வாழ்க்கையில் போதுமானவராக இருந்தார். போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என 1 தீமோத்தேயு 6:6 வாசிக்கிறோம். இன்னொருவரை பார்த்து எனக்கு இப்படி நிகழவில்லையே, எனக்கு இதை கிடைக்கவில்லையே என மனம் ஏங்கும்போது யோவான் 21ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வசனங்களில் இயேசு கிறிஸ்து பேதுருவிடம் யோவானை குறித்து சொன்னதை கவனியுங்கள். நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா, நீ எப்போதும் பிறரை பார்க்க வேண்டாம், என்னை பார் என இயேசு சொல்லுகிறார். மூன்றாவதாக, எல்லா இடங்களிலும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது. யாரும் என்னை கண்டுக்கவே இல்லையே, சோர்ந்து போகிறோம். இயேசுவையே சில சமயங்களில் இப்படித்தான் நடத்தினார்கள். லூக்கா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரில் அங்கீகரிக்கப்படான். இயேசு, சீஷர்கள், பவுல், மிஷனரிகள் அங்கீகாரம் இல்லாவிட்டாலும் சோர்ந்து போகாமல் தங்கள் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தார்கள். 4வது நமக்கு வரும் நினைவு, இந்த உலகில் நடப்பது எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிறதே. இங்கே யோசேப்பை நினையுங்கள். அவருடைய வாழ்வில் நிறைய மேடு பள்ளங்கள். எல்லாமே அவருக்கு எதிராகவே நடந்து கொண்டே இருந்தன. ஆனாலும் யோசேப்பு சோர்ந்து விடவில்லை. ஆண்டவரை தவறாக புரிந்து கொள்ளவில்லை. கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் என வேதம் சொல்லுகின்றது. ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதியாகமம் 45:8 இவ்விதமாய் கூறுகிறார், நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிபதியாய் வைத்தார். யோசேப்பிற்கு தன் வாழ்வில் நடக்கும் அனைத்து காரியங்களும் ஆண்டவர்தான் நடத்துகிறார் என்ற நிச்சயம் இருந்தது. அன்பானவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கும் இயேசுவை நம்பி வரும்பொழுது மனம் நிறைவடையும். இன்னொருவரை பார்த்து ஏங்காது, அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்காது, நடப்பது நன்மைக்கே, எனக்கு எதிரானது அல்ல, நன்மையாய் முடியும் என உணருவோம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.